ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க 2025 வருட பலன்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2024 கொஞ்சம் பணம் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் அதிகரிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடனால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. பொருளாதார நெருக்கடியும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிலை எல்லாமே டோட்டலாக இந்த 2025 வருடம் மாறப்போகுது. உங்களுக்கு தனவரவு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் உயரப்போகுது. உங்களோட கடன் சுமை இருந்திருந்ததுன்னா அந்த கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பொது பலன்களில் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகம், தொழில் வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த 2025 சிம்ம ராசிக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்க போகுது. அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியை தொழிலாக எடுத்து செய்கிறவங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், மீடியா, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு மிகவும் உன்னதமான வருடமாக இந்த 2025 இருக்க போகுது. அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் சனி பெயர்ச்சி ஆகுது. ஸோ அது சிம்ம ராசிக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் இருக்குது, மேலே குரு பயிற்சியும் இருக்குது. ஸோ பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கு ஏற்படுத்த போகுது. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். புதிய உத்தியோகம் மாறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க. அவங்களோட சம்பளம் உயரும். பொருளாதார நிலையிலையும் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். லாயராக பணிபுரியக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸுக்கு அதிகமான கிளைண்ட் கஸ்டமர் பேஸ் கூடும். ஸோ அதனால் அவங்களோட தன வருவாயும் அதிகரிக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். புதிய தொழில் முதலீடுகள் செய்வது மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணால் நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவதற்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக புது கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த 2025 வருடம் மிகவும் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி 10th 12th படிக்கக்கூடியவங்க, பொது தேர்வு எழுதக்கூடியவங்க முதல் மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி, அதாவது கல்லூரி கல்வி படிக்கக்கூடியவங்க, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி போன்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்க சிறு குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சும்மா ஒரு காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு போன்ற சிறு தொந்தரவுகள் போகும். பள்ளி பருவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வீட்டு பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிவலிங்க வழிபாடு மிகவும் உகந்தது. சின்னதாக ஒரு சிவலிங்கம் வாங்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு, அட்லீஸ்ட் நெய்வேத்தியமாக படைக்க முடியலன்னா பானகமாக அது சிவனுக்கு படைச்சு அந்த சிவலிங்கத்தை தீப தூப ஆராதனைகள் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வர பார்த்திங்கனாக்க உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகும், தொழில் மேம்பாடு அடையும். மாணவர்கள் அதிக கவனத்துடன் படித்து படிப்பில் வெற்றி பெறுவாங்க. அடுத்து பூஜைகள், தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்ணுறது மிகவும் உகந்தது. தட்சிணாமூர்த்தி பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க.
உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவும், அமைதி நிலவும். உங்களுக்கு இப்போ உகந்த மாதங்கள் எது எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் டிசம்பர் இந்த மாதங்கள் வந்து சிம்ம ராசிக்கு உகந்த மாதங்களாக இருக்குது. இந்த மாதங்களில் வந்து புது காரியங்கள் தொடங்கிறது, இல்லை புது வீட்டுக்கு குடிபெயர்றது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.